வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள்: குஜராத்தின் காந்தி நகரில் டைபாய்டு காய்ச்சலை கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் மக்கள் மருந்தகங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற காத்திருப்போருக்கு இலவச தங்குமிடம் மற்றும் உணவு உள்ளிட்ட வசதிகள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஈரானில் அரசுக்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டங்களில் 16 பேர் உயிரிழந்தனர். கேலோ இந்தியா பீச் விளையாட்டுப் போட்டிகள் டையூவில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் பரவி வரும் டைபாய்டு காய்ச்சலை கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி மற்றும் உயர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர், தமது மக்களவைத் தொகுதியான காந்தி நகரில் டைபாய்டு பாதிப்பு அடையாளம் காணப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டார். குடிநீர் விநியோக குழாய்களில் ஏற்பட்டுள்ள பழுதுகளை சரி செய்வதுடன் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கும் மருத்துவமனையிலேயே உணவு மற்றும் பிற வசதிகளை செய்து கொடுக்குமாறு குஜராத் அதிகாரிகளுக்கு திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே பாதிப்புக்கு உள்ளான 113 பேரில் 19 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் 94 பேருக்கு காந்தி நகரில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காந்தி நகர் மாநகராட்சி சார்பில் 75 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குடிநீரை தூய்மைப்படுத்துவதற்காக 30,000 குளோரின் மாத்திரைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். மகாராஷ்டிராவில் மக்கள் மருந்தகங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். அம்மாநிலத்தில் பொது சுகாதார சேவைகளை வலுப்படுத்த குறித்து புதுதில்லியில் நேற்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் அபித்கருடன் நடத்திய ஆலோசனையின் போது அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார். அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் மக்கள் மருந்தகங்களை திறப்பதன் மூலம் மக்களுக்கு தரமான மருந்துகள் குறைந்த விலையில் கிடைப்பதை உறுதி செய்யுமாறும் அவர் அறிவுறுத்தினார். இது சாமானிய மக்களின் மருத்துவ செலவுகளை பெருமளவு குறைக்கும் என்றும் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் நெசவு மற்றும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை பார்வையிட்டார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த கண்காட்சி இந்தியாவின் ஜவுளி பாரம்பரியம் மற்றும் படைப்பாற்றலை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா பிரான்ஸ் இடையான வலுவான கலாச்சார ஒற்றுமையையும் இந்த கண்காட்சி பிரதிபலிப்பதாக அவர் கூறியுள்ளார். இன்று பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்டோருடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ள திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு தூதர்களின் மாநாட்டிலும் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து லக்சம்பர்க் செல்லும் அவர் அந்நாட்டு துணை பிரதமருடன் பேச்சு நடத்துவதுடன் இந்திய சமுதாயத்தினருடனும் கலந்துரையாட உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் செயல்படுத்தப்பட்டு வரும் நீர்மின் திட்ட பணிகளை விரைவுபடுத்துமாறு மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் அறிவுறுத்தியுள்ளார். 2 நாள் பயணமாக காஷ்மீர் சென்றுள்ள அவர் நேற்று ரியாசி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்தார். இதன் ஒரு பகுதியாக செனாப் ஆற்றின் குறுக்கே உள்ள சலால் அணையில் படிந்துள்ள வண்டல் மண்ணை அகற்றும் பணியை முழுவீச்சில் மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார். பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க ஏதுவாக தொடர்புடைய அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து செயல்படுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். இன்று ராம்பன் மற்றும் கிஸ்துவார் மாவட்டங்களில் நடைபெற்று வரும் நீர்மின் திட்டப் பணிகளை திரு மனோகர்லால் பார்வையிட உள்ளார். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற காத்திருப்போருக்கு இலவச தங்குமிடம் மற்றும் உணவு உள்ளிட்ட வசதிகள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன்படி புறநோயாளிகள் பிரிவில் சிகிச்சை பெற பெயர் பதிவு செய்வதற்காக முதல் நாள் இரவே வந்து மருத்துவமனைக்கு வெளியே காத்திருக்கும் நோயாளிகள் மற்றும் அவர்களுக்கு துணையாக வருவோர் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் உதவியுடன் அருகில் உள்ள பாதுகாப்பான தங்குமிடத்திற்கு அழைத்துச் சென்று தங்க வைக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு தேவையான உணவு, கம்பளி போன்றவை அங்கேயே வழங்கப்படுவதுடன் நோயாளிகளுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அந்த வரிசைப்படியே மறுநாள் சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர். நோயாளிகள் நலனின் கூடுதல் கவனம் செலுத்தும் விதமாகவும் அவர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்கும் நோக்கிலும் இந்த புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மருத்துவமனையின் இயக்குநர் ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தில்லி சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இது ஆண்டின் முதற் கூட்டத்தொடர் என்பதால் துணைநிலை ஆளுநர் திரு வி.கே. சக்சேனா பேரவையில் உரையாற்ற உள்ளார். இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய தில்லி சட்டப்பேரவைத் தலைவர் திரு விஜேந்தர் குப்தா, வரும் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரின் போது முந்தைய ஆம் ஆத்மி அரசின் செயல்பாடுகள் குறித்த தலைமை தணிக்கை அதிகாரியின் அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் பேரவை நடவடிக்கைகள் வெளிப்படையானதாகவும் திறம்படவும் செயல்படுவதை உறுதி செய்யும் விதமாக உறுப்பினர்கள் அனைவரும் அவர்களது இருக்கையில் பொருத்தப்பட்டுள்ள கணினியில் தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலியை பயன்படுத்துமாறும் திரு விஜேந்தர் குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், ஒடிசா மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கடுமையான பனிமூட்டம் நிலவக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், மேற்குவங்கம், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் இன்று இதே நிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதியில் கடும் குளிர் நிலவக்கூடும் எனவும் வானிலை மையம் கூறியுள்ளது. ஈரானில் அரசுக்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டங்களில் கடந்த ஒரு வாரத்தில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் நிலவும் விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மக்கள் கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதுவரை இல்லாத அளவிற்கு அரசுக்கு எதிராக ஏற்பட்டுள்ள எதிர்ப்பு காரணமாக ஈரான் அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் இந்த போராட்டத்திற்கு ஈரான் அரசே தீர்வு காணும் என்றும் இதில் அந்நிய நாடுகளின் தலையீட்டை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் அரசு உயர் அதிகாரிகள் கூறியுள்ளனர். துபாய் மன்னர் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் ஐக்கிய அரபு எமிரேட் பிரதமராக 20 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார். கடந்த 2006ஆம் ஆண்டு இதே நாளில் பொறுப்பேற்ற அவர் தமது பதவிக்காலத்தில் தம்முடன் பணியாற்றிய இந்நாள் முன்னாள் அமைச்சர்களுடன் கலந்துரையாடி தமது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். இந்த சந்திப்பின் போது ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான் பிரதமர் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்டகாலம் வாழ்ந்து சாதனைகளை படைக்க வாழ்த்து தெரிவித்தார். சிரியாவில் உள்ள IS அமைப்பினரின் ஆயுத கிடங்கை குறிவைத்து இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகள் கூட்டாக வான் தாக்குதலை நடத்தியுள்ளன. சிரியாவின் மத்திய பகுதியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பாமிரா நகரை ஒட்டிய மலைப்பகுதி குகைகளில் IS அமைப்பினர் பெரும் அளவிலான ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படையில் இடம்பெற்றுள்ள இங்கிலாந்தும் பிரான்சும் IS தீவிரவாதிகளுக்கு எதிராக தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. கேலோ இந்தியா பீச் விளையாட்டுப் போட்டிகள் டையூவில் உள்ள கோகுலா கடற்கரையில் இன்று தொடங்குகிறது. டாமன் டையூ மற்றும் தாத்ரா நாகர் ஹவேலி யூனியன் பிரதேச அரசு சார்பில் நடத்தப்படும் இப்போட்டி இம்மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கால்பந்து, வாலிபால், கபடி, நீச்சல் உள்ளிட்ட 8 விளையாட்டுகளில் நாட்டில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 2100 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். பதக்கம் அல்லாத பிரிவில் மல்லர் கம்பம், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெறவுள்ளன. நாட்டில் இளையோரிடையே விளையாட்டு கலாச்சாரத்தை ஊக்குவித்து அவர்களை ஆரோக்கியமானவர்களாக உருவாக்கும் நோக்கில் இந்த போட்டிகள் நடத்தப்படுவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தேசிய சீனியர் வாலிபால் சாம்பியன் போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் தமிழக அணி ஆடவர் பிரிவில் ரயில்வே அணியை எதிர்கொள்கிறது. வாரணாசியில் இப்போட்டி மாலை மணி 4:30க்கு நடைபெறும். மகளிர் பிரிவில் தமிழக அணி ஜம்மு காஷ்மீர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி பிற்பகல் மணி 1:30க்கு நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குஜராத்தின் காந்தி நகரில் டைபாய்டு காய்ச்சலை கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் மக்கள் மருந்தகங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற காத்திருப்போருக்கு இலவச தங்குமிடம் மற்றும் உணவு உள்ளிட்ட வசதிகள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஈரானில் அரசுக்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டங்களில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். கேலோ இந்தியா பீச் விளையாட்டுப் போட்டிகள் டையூவில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.